ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கும், வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்னன்னா, கடக ராசிக்கு கொஞ்ச காலமாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. நெறைய பேர் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. இன்னும் எனக்கு அஷ்டமத்து சனியே போகல. அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. அதுல என்னன்னா, ராகு அஷ்டமத்துல இருக்குது. நெறைய பேருக்கு இந்த ராகு தசை நடக்கும்போது அது கொஞ்சம் புரியாத புதிரா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இப்ப குரு வந்துட்டாரு. இந்த உங்களுடைய ராசிக்கு குரு வந்துட்டாரு. 2 கூடைய சூரியனும் இந்த மாசம் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. அதனால வருமானத்துக்கு உண்டான கிரகம் இருக்கும்போது அது ரொம்ப நல்லது. பொதுவாவே ஒரு ராசியில ஒளி கிரகங்கள் இருக்கும்போது, அது சிறப்பான வாழ்க்கைக்கு உண்டான வளர்ச்சி, உயர்வு எல்லாத்தையுமே குடுத்துரும். மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குங்க. ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதே ஒரு சூப்பரான அமைப்பு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும், கேதுவும் சேர்ந்திருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆ ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல போறாரு. அங்க நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த மாதம் என்னன்னா, நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாயும், உங்களுடைய ராசிக்கு 10 குடைவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியோட சேர்றாரு. செவ்வாய், புதன் சேர்க்கை இருக்கு. இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மாதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல பாதி மாதம் செவ்வாய் 11ஆம் இடத்துலயும், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துலயும் சேர்றாரு. இது ஒரு நல்ல அமைப்புகள்ங்க. ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வளர்ச்சிய நோக்கி இருக்கணுங்க. கடக ராசிக்கு என்னன்னா, நான் இந்த நெகட்டிவான சில விஷயங்கள கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, பாசிட்டிவா சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் நடக்கும். எவ்வளவோ பெரிய ஆட்கள் நெறைய பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நீங்க வளரணும்னு நெனைக்கும்போது, எல்லா சூழ்நிலையும் சாதகமாலாம் இருக்கவே இருக்காது யாருக்கும். எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்துல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னா, அத எல்லாத்தையும் கஷ்டமா நெனைக்காதவங்க தான். உங்கள நோக்கி நெகட்டிவா வரும். இந்த கடகராசி கிட்ட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்க நெனைப்பீங்க. அதெல்லாம் ஆகாதுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய வளர்ச்சிய நோக்கி இருக்கணும். யாராவது உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும், உங்களுடைய புகழ மங்கணும். அதாவது பொதுவா கடகராசி நல்ல திறமைசாலி. அதே மாரி உங்களுக்கு பேர், புகழ் இயற்கையாவே இருக்கும். அத தாங்கிக்க முடியாம ஜெலஸ்ல அத உங்கள எப்படியாவது வீழ்த்தணும்னா, எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னா, நீங்க என்னன்னா உங்களுடைய பேரும், புகழையும் களங்கப்படுத்துனா நீங்க கொஞ்சம் உடையுவீங்க. அப்படியே மாறுவீங்க. பழி போடுறதுனாலயும், "என்னடா அது என் மேல இப்படி பழி போட்டீங்கன்னா?" அதுக்கும் கலங்குவீங்க. ஸோ இதெல்லாம் அது செய்யும்போது என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்ப அந்த தடுமாற்றம்னால உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய தொழிலு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். அது எல்லாமே மாறிட்டு நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். அது எல்லாமே நீங்க தான் மாத்தணும். உங்களுடைய லைஃப் உங்களுடைய முயற்சியில தான் இருக்குது. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் அதிர்ஷ்டத்த குடுக்க காத்துக்கிட்டு இருக்கு சுக்கிரனு. அத செவ்வாய் உங்களுடைய ராஜ யோக அதிபதி செவ்வாய் பார்க்கிறாரு. அந்த வீட்டோடைய அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. அதனால திடீர்னு ஒரு ராஜ யோகம் இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சமா இருக்காரு. இத விட நல்ல அமைப்புகள் வராது இந்த மாசத்துல. நல்ல அமைப்புகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டா அதாவது மத்தது பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோனு, இந்த ரீல்ஸு, இந்த டிராமா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, பிசினஸ்ல எப்படி டெவலப் பண்றது? நம்ம ஜாப்ல எப்படி பெரிய லெவல்ல வரதுங்கிற சிந்தனை மட்டும் 24 ஹவர்ஸ் இருந்தாலே போதுங்க. நீங்க தூங்கும்போது கூட உங்க மனசுல ஆழ் மனசுல அதே ஓட விடுங்க. கட்டாயம் டெவலப் ஆயிருங்க. எல்லாத்துக்குமே பாசிட்டிவா உங்கள நீங்களே தயார் பண்ணிக்கணும். வெளியில இருந்து ஆட்கள் வரமாட்டாங்க. கடக ராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவீங்க. அதே நேரத்துல உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றது இயற்கையாவே பிடிக்கும். நீங்க மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவீங்க. "எல்லாம் கவலைப்படாத. ஒரு கஷ்ட காலம் வந்தா கவலைப்படாத. நான் இருக்கேன். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி தேத்தி கொண்டு போவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆளும் வரமாட்டாங்க. அது இயற்கையுடைய சாபம். ஆனா, நீங்களே உங்களுக்கு மோட்டிவ் பண்ணிக்கணும். வெளியில இருந்து ஆட்கள் வரமாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே நமக்கு நாமே ஹீரோ அப்படிங்கிற மனசுல எண்ணத்த ஆழமா பதிச்சீங்கன்னா மட்டும் தான் முடியுங்க.
இந்த மாசத்துல வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. கிரக நிலைகள் அற்புதமாக இருக்கு. 2ஆம் இடத்துல 11 கூடிய சுக்கிரனும், 10 கூடிய அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல காசு, பணம் சம்பாதிக்க முடியும். லாபஸ்தானத்திலயும் ஒரு கிரகம் இருக்கு. அதே மாரி வருமான ஸ்தானத்திலயும் ஒரு கிரகம் இருக்கு. நல்ல கிரகம் இருக்கு. 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகம் தான். காசு பணம் வரணும் அப்படின்னா பிசினஸ் நல்லபடியா இருக்கணும். அதாவது தொழில்ஸ்தான அதிபதி ரொம்ப நல்லா இருக்காரு செவ்வாய். அதனால உங்க பிசினஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாசம் வந்து திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது சூப்பரா இருக்கும். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் தங்கு தடை இல்லாம இனிமேல் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோலாம் வர ஆரம்பிச்சுரும். ஏற்கனவே கிரெடிட்ஸா இருந்ததெல்லாம் காசு பணம் வர ஆரம்பிச்சுரும். மெல்ல மெல்ல வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் அப்படிங்க சொல்லக்கூடியதெல்லாம் வந்துரும். அதனால காசு பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். திருப்தியாக இருக்கும். இந்த மாசம் வந்து ஒரு விஷயம் தன்னால தேடிட்டு வரும். அலட்சியப்படுத்திறாதீங்க. நமக்கெல்லாம் எங்க வருதுன்னு அப்படியே வந்து பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கனால, குடும்பஸ்தானமோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போறதோ, அல்லது மன நெருக்கடியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையிலே நீங்க ஃபோக்கஸ் பண்ணா, எப்ப வளர்ச்சியில ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஸோ நீங்க முன்னேறி வர்றது தான் நீங்க ஒரே ஒரு சிந்தனையா உங்களுக்கு இருக்கணும். கட்டாயம் முன்னேறிடுவீங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல அதாவது தெய்வ வழிபாடு நெறைய பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லணும்னு இல்ல. உங்களுக்கு காசு பணம் வரணும் அப்படின்னா, கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. சனி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெஸ்ஸிங் குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அது இல்லாம இப்ப சனி வேற வக்ரமாகுறாரு. அதனால சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் இல்லவே இல்ல. பரிபூரணமா போயிடுச்சு. அதனால நல்ல வளர்ச்சி தான் உங்களுக்கு. அதே மாரி இந்த ராகு, கேது இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு கணபதி வழிபாடு, துர்க்கை வழிபாடு. இத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கங்க. மீதி எந்த வழிபாடும் கூட பண்ண தேவையில்ல. நல்ல அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா, உங்களுடைய விஷயத்த நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணாலே முடிஞ்சிரும். ஜாப் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கக்கூடியது 6ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்காரு. உங்களுடைய விஷயங்கள் நல்ல மேன்மைக்கு வரக்கூடியது. நீங்க எந்த அளவுக்கு பாடுபட்டீங்க, எந்த அளவுக்கு உழைச்சீங்களோ, அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். அதுக்கெல்லாமே உங்களுக்கு பலாபலன்கள் கிடைக்கப் போகுது. பொதுவாவே குரு உங்களுக்கு 6 குடையவர், 9 குடையவர். இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேனேஜ்மென்ட்டே என்ன செய்வாங்க, பாராட்டி ஒரு ப்ரமோஷன் குடுக்கறது, உங்களுடைய இது தெரிஞ்சுகிட்டு, உங்களுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க எந்த அளவுக்கு கம்பெனிக்கு முக்கியம், இதெல்லாம் இது பண்ணிட்டு, அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் எல்லாம் இந்த மாசம் தான் குடுப்பாங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் குடுக்கறது, அதே மாரி ஒரு நல்ல பொசிஷன்ஸ் இந்த போஸ்டிங்ல நீங்க இருக்க வேண்டாம். இந்த போஸ்டிங் தான் உங்களுக்கு கரெக்ட்டு. ஒரு சிலருக்குலாம் கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டரா மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு பணம் வரும். நல்ல பேரு, புகழ், மகிழ்ச்சி அதே மாரி சில பேர்லாம் அந்த கம்பெனி மாறுறதுங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது. அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். நெறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த மாசத்துல இருக்கு. கரெக்ட்டா ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு உத்தியோகம் போனவங்களுக்குலாம் திரும்ப கிடைக்கிறது. வேற பக்கம் அப்ளை பண்ணி திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. மொத்தத்துல வருமானத்துக்கு இந்த மாசம் தடை இருக்காது. உத்தியோகம் மூலியமாவும் சரி, இல்ல நீங்க பார்க்கக்கூடிய தொழில் மூலியமாவும் சரி, வருமானத்துக்கு இந்த மாசம் தடை இருக்காது. குரு பலம் பரிபூரணமாவே உங்களுக்கு இருக்கனால, எல்லா விஷயமும் சுமூகமாவே தான் முடியும். சரிங்களா? நீங்க வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல கட்டாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருவாரு. அதே மாரி இன்ஃபர்மேஷன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், சாட் பண்றது, மத்தவங்ககிட்ட ஃபோன் பேசுறது, அத ரெக்கார்ட் பண்ணப்படலாம். ஒருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாமே வந்து ரெக்கார்டிங் பண்ணப்படலாம். அதனால கவனமாக இருக்கணும். செல்ஃபோன் யூஸ் பண்றவங்க, இந்த வந்து ஹேக் பண்றவங்களுக்குலாம் போய் சிக்கிக்காதீங்க. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறது, தேவையில்லாத மெசேஜ்னா உடனே டெலீட் பண்ணிருங்க. உள்ளுக்குள்ளேயே போகாம டெலீட் பண்ணிருங்க. ஃபோனெல்லாம் ஹேக் பண்றது. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கு. அத வந்து செவ்வாய் பார்க்குறாரு. ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. 3 கூடையவர் யாரு அப்டின்னா, 12ஆம் அதிபதியா இருக்காரு. புரியுதுங்களா? உங்களுக்கு 3ஆம் அதிபதி 12 கூடையவரா இருக்காரு. ஏதாவது ஒரு மெசேஜ்ன்னு பண்ணீங்கன்னா, பணம் பேங்க்ல இருக்க பணம்லாம் போயிரும். அதனால கவனமாக இருக்கணும் இந்த மாசம். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி. சனியும் வந்து என்ன செய்றாரு? இத வந்து பார்க்குறாரு. 3ஆம் இடத்த பார்க்குறாரு. சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கு. சுக்கிரன்னா காசு, பணம். புதன்னா வந்து புதனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதிபதியா இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபோன ஹேக் பண்றது, காசு பணத்த ஃபுல்லா உருவுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருந்துக்கங்க. இல்லன்னா பிரச்சனை ஆயி போயிரும்.
ஸோ கூடுதல் கவனம் தேவை, தேவை, தேவை. பெண்கள பொறுத்தவரைக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான வாய்ப்புகள். நீங்க இவ்ளோ நாள் வந்து போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் இந்த மாசம் பலாபலன்கள் கிடைக்கும். ஒரு புதுசா ஒரு வேலைக்கு போறது, ஒரு பிசினஸ ஸ்டார்ட் அப் பண்றது, உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கணவருடைய அரவணைப்புகள் கிடைக்கும். கணவரிடையே இருந்த வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். 7ஆம் இடத்த சூரியனும், குருவும் பார்க்குறாரு. ஒரு நேர்மையான உறவு, ஒரு அன்பான உறவு இதெல்லாமே உருவாயிரும். அதே மாரி பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு. கடகராசியில இருக்கவங்களுக்கு இது பெண்களுக்கு வந்து நல்ல சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எப்பவும் சொல்றது தான் 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அது அஷ்டமாதிபதி சனி பார்க்கறதுனால உங்களோட விஷயங்கள வெளியில போய் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்கள சீக்ரெட்டா வச்சுருங்க. கடகராசிக்காரங்க எதார்த்தமா சில விஷயங்கள சொல்லுவாங்க. அது வந்து மத்தவங்க சூழ்ச்சிகள புரிஞ்சுக்க முடியாத மாரி போயிரும். அதனால பின்னாடி மன உளைச்சல் ஆவீங்க. அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி கையெழுத்து போடுறது பொதுவாவே கடகராசிக்காரங்க இந்த கையெழுத்து போடக்கூடியது, செக் புக்க ஹேண்டில் பண்றது, பேங்க் டீட்டெயில்ஸ பண்றது, ஓடிபி சொல்ற விஷயங்கள், இதுல எல்லாமே கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் நீங்க போய் உங்களுடைய கார்டு குடுக்குறீங்க. ஆதாரு கார்டு, டெபிட் கார்டு, எந்த கிரெடிட் கார்டு, ஏதாவது ஒரு கார்டு எல்லா விஷயத்திலயும் கவனமாக இருக்கணும். இந்த மாசம் வந்து என்னன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன வந்து திருடி, அது மூலியமா ஹேக் பண்றது, காசு பணத்த உருவுறது, என்ன என்னுடைய பேங்க்ல காசே இல்ல. ஹேக் பண்ணா பண்ணிட்டு போறாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. அது மூலியமா வேற பணம் போட்டாலும் பிரச்சனை வரும், பணம் எடுத்தாலும் பிரச்சனை தாங்க. பிரச்சனை பிரச்சனை, மன உளைச்சல் உளைச்சல் தான். வேற அன்னாமனியஸ் அக்கவுண்ட் அதாவது ஒரு சொல்ல முடியாத அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1 வந்தா கூட அதுக்கு திடீர்னு போலீஸ் படையே வந்து இந்த அக்கவுண்ட்க்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதனால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருங்க. 4க்குடையவர் நீச்சமா இருக்காரு. உங்களுடைய வண்டிய இரவல் குடுக்காதீங்க. கடகராசிக்காரங்களே இந்த மாசம் வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமா இருக்கனால, கடகராசிக்காரங்க வண்டிய குடுக்காதீங்க. உங்க வண்டிய குடுக்கறனால என்ன ஆகும்னா, அதுல வேற ஏதாவது உங்களுக்கு தெரியாம வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு நீங்க நம்பி குடுக்குறீங்க. அவன் ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இது மாரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். வண்டிய குடுக்காதீங்க. வண்டியில வச்சு யாரையாவது கூட்டிட்டு போறதுனா கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்கள். தெரியாத நபர்களுக்கு லிஃப்ட்டே குடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவன் யாராவது தீவிரவாதியா இருக்க போறாங்க. ஏன்னா, வண்டினால பிரச்சனை வரப்போது. அது வந்து உங்களுக்கு விபத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வண்டினால பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறது தான் நான் கேள்வி. ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்குது. அதனால வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு தயவு தாட்சணம் பார்க்காம லிஃப்ட் எல்லாம் குடுத்துறாதீங்க. இந்த மாதத்துல நீங்க உதவி பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு இப்போ உங்களுடைய பிரதரோ, சிஸ்டரோ அல்லது வேற ஏதாவது அம்மா, அப்பாவோ, சித்தியோ சொந்தக்காரங்கள கூட்டிட்டு போறதுனால பிரச்சனை இல்ல. சொந்தக்காரங்கள நம்பி கூட வண்டி குடுக்காதீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும், கஷ்டத்தோட கஷ்டமா சொல்லி பழகிக்குங்க. இல்லேன்னு சொல்லி பழகுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க வந்து வண்டிய குடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்க எங்கேயாவது போய் இடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க செத்து போயிட்டாங்கன்னா, நீங்க தானே ஜெயிலுக்கு போணும். அதனால கவனமாக இருங்க. இந்த மாரி நபர் ஒருத்தங்க இருந்து நம்ம சொல்லி கேட்காம அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இத நான் பலனா சொல்றேன். ஓகேங்களா? அதனால கவனமா இருங்க. 4 குடையவர் 3ல நீச்சமாகறனால இந்த மாரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து கவனமாக இருக்கணும். சரிங்களா? அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 குடையவரும் அவர் தான், 8 குடையவரும் அவர் தான் சனி. அவரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்கும்போது என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும்? எப்படி கவனமா இருக்கணும்? அப்படிங்கிறத அதே மாரி ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 குடையவர் உங்களுடைய ராசிக்கு 6 குடையவர் உச்சமா இருக்காரு. கடக ராசிக்கு பொதுவாவே இந்த காலகட்டத்தில இந்த சளி தொந்தரவு, சைனஸ் பிரச்சனை, அதே மாரி லங்ஸ், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் ஹார்ட். ஸோ ஹார்ட் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லன்னா கொஞ்சம் அது செலவு வைக்கும். பெரிய அதாவது சூரியன், குரு அப்டின்னாலே எந்த இடத்துல மேஜர் பிரச்சனைன்னா, மூளை, ஹார்ட் இது 2ம் தான் மெயினு. ஹார்ட் இல்லனாலும் சரி, மூளை இல்லனாலும் சரி என்ன ஆகும்? அதாவது மூளை இல்ல மீன்ஸ் மூளை செயல்படக்கூடிய திறன்ல ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவ்வளோதான் ஸ்தம்பிச்சு போயிரும். அதே மாரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயும் பிரச்சனை ஆச்சுன்னா ஸ்தம்பிச்சு போயிரும். ரொம்ப கவனமா இருங்க. இல்லைன்னா இது இது ரீதியா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடக ராசியில இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, படிப்புல நல்ல ஆர்வம், படிப்பு வந்து சிறப்பாக அமையும் உங்களுக்கு. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து
தேர்ச்சி பெறது இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதே மாரி ஆசிரியர்கள் உங்களோட நல்ல நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா இன்னும் உத்வேகத்தோட படிச்சு நல்ல மதிப்பெண்களோட வெளில வருவீங்க. உயர்கல்விக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. சில பேருக்குலாம் வந்து உத்தியோகம், அதாவது நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, நீங்க எதிர்பார்த்த உத்தியோகம் படிக்க படிக்கவே கிடைச்சிரும். சில பேர் வந்து கம்பெனிலேருந்து வாலண்டரியா உங்கள கூட்டிட்டு போயி, அவங்களோட போஸ்டிங்ல உட்கார வைப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள் உங்களுடைய தகுதியும், திறமைகளும் பார்த்து வியந்து, சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணாம, அத வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் அடைய முடியும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவு அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. கடக ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களா இருக்கு. பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பொதுவாவே வந்து அரசியல்வாதிகளுக்கு, கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்டின்னா, சனியுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது தான் மீடியா, மக்கள். ஸோ அந்த இடத்துல வந்து கவனமாக இல்ல அப்டின்னா, பேர அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா எல்லா விஷயத்திலிருந்து நீங்க வெளில வந்துர முடியும். கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க மேல பழி போடுவாங்க, அல்லது இல்ல இது பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் சளைக்காம நீங்க உங்களுடைய விஷயங்கள்ல கவனமாக இருந்தாலே போதுமானது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. அதாவது சுக்கிரன் இருக்கும்போது ஒரு வாய்ப்பும் தேடி வரும். சனி வந்து அத களங்கப்படுத்துறதுக்கு பார்க்கும். ஆனா நீங்க சுக்கிரன ஆக்டிவேட் பண்ணி மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்யணும், உங்களுடைய விஷயங்கள், நல்ல விஷயங்களே வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க அது மக்கள் கிட்ட சென்று அடைஞ்சிரும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அற்புதமான பலன்கள். நெறைய பேருக்கு இந்த மாசம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால பணிச்சுமைகள் அதிகமாகும். சனியோடைய இது 9ஆம் இடத்துல வக்ரம் பெறதுனால, அளவுக்கு அதிகமான பணிச்சுமை, அதனால மனச்சுமை வந்துரும். பணிச்சுமை இருக்கனாலே டிப்ரஷன் ஆவும், ஹெல்த் பாதிக்கும். அதனால கூடுதலான கடகராசிக்காரங்க கூடுதலான கவனம் தேவை, தேவை, தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. முன்னேற்றங்கள் இருக்கு. வளர்ச்சி மேல வளர்ச்சி, நல்ல யோகா அமைப்பு. சுக்கிரன் நீச்சமாகறதும், சனி பார்க்கறதும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட நேரடியா சென்றடையறது, பப்ளிசிட்டி கிடைக்கிறது. ஒரே நைட்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுறதுங்கிறது கடகராசில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது நடக்கப் போது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது, அத கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பொதுவா கடகராசிக்கு காசு பணத்திலிருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.